ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்வதிக்கிட்ட ஒரு 7:30 ஆரம்பிக்கிறாரு நம்ம விக்ரம். ஐயப்பா, நேற்று தான் கொஞ்சம் ஏதோ பார்வதி பண்ணுற விஷயங்களை ரசிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னார். இப்போ ஆரம்பிக்கிறார். ஒன்றுமே இல்லை. அந்த பார்வதி வந்துட்டு வெசல் வாஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு வேலையை காமிக்கிறாரு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கூடவே வந்து சபரி சில விஷயங்களை புலம்புனார், அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாமே முடிஞ்சது. சூப்பராக பார்வதியில் செம்ம ஹாப்பியில் இருக்காங்க. ஏன்னா காலையில் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. அந்த 2 குழந்தைகள் வந்துட்டு பாரு இங்கே வா அப்படின்னு சொன்னது, பார்வதி என்னோடய ஃபேவரட் சொன்னதெல்லாம் வேறு மாதிரி. அதுக்கப்புறம் சாண்ட்ராவும் அதை வந்து பார்வதி கிட்ட சொல்லும்போது எங்கேயோ போயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யார் நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் அந்த குழந்தை வந்து நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அங்கே ஹாப்பி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்க மாட்டேன் சொல்லி எல்லாருக்கும் பிடிக்கும் தான். இதில் என்ன கேள்வி கேட்காதீங்க. என்னென்னா பார்வதி ரெசல்யூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வரார். இவர் பெருக்கிட்டு இருக்கார், தொடப்பத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கார். பார்வதி ஆனால் நீ மட்டும் வேலை செய்யும்போது ஏதோ வெளிநாட்டிலேருந்துன்னு ஒன்று சொல்கிறாரு, அதை வந்து மியூட் பண்ணிட்டாங்க. அப்படியே நீ இப்படி சலிச்சுக்கிட்டு நீ பண்ணுற பாரு, அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இது இப்போ இல்லை, ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்போது அவங்க அதான்டா பார்வதி சொல்கிறாங்க. நானே அதனால தான்டா நம்ம பண்ணுற வேலை ரெஜிஸ்டர் ஆக மாட்டுது அப்படின்றாங்க. ரெஜிஸ்டர்லாம் இல்லை, நீ பண்ணுறது எல்லாமே வந்துட்டு சலிச்சுக்கிட்டு பண்ணுற, ஒரு மாதிரி கடுப்பில் பண்ணுற அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. போடடே, நான் ஒழுங்காக தான்டா பண்ணிகிட்ருக்கேன், நான் இன்வால்மெண்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. ஏன்னா பார்வதி எப்பயுமே பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்படுவாங்க. ஆனால் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக பக்காவாக பண்ணுவாங்க. அது வார்டன் டாஸ்க் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அவங்க நிரூபிச்சு தான் வராங்க. இவர் வந்துட்டு இவரோட வேலைகளே வந்து வாட்டர் மினிஸ்டர் புட்டு வச்சார். இவர் வந்து சொல்கிறார், அதுவும் பெருக்கிறதுல தான் அதிகமாக பார்த்துருக்கோம். அதுவும் போன வாரம் வெறும் பாத்ரூம் கிளீனிங்க்கு வந்துட்டு அதுக்கு ஒரு சீனை போட்டு அதுக்கும் வந்து விஜய் சேதுபதி வந்து சப்போர்ட் பண்ணி விட்டாப்புல. அவங்க ஹெல்ப் பண்ண வந்தால் அதுலேயும் நீங்கள் ஏதாவது நோட்டு கண்டுபிடிப்பீங்களா அப்படின்னு விஜய் படத்தை கலாச்சி விட்டாப்புல. இல்லை, எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. என்னென்னா இவங்களுக்கு வேலை அங்கே கம்மின்னு சொல்லிட்டு தான் இவங்களை வந்து பெருந்தன்மையாக அங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு. ஹெல்ப் பண்ணுறவங்க கஷ்டமான இடத்துல ஹெல்ப் பண்ணால் அது ஒரு வேல்யூ இருக்குது. வேலையே இல்லாத இடத்துல நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு பேரை வாங்கி போயிடுவாங்களா? அங்கே அவங்களுக்கு கஷ்டம் தான் தானே. அவங்க கஷ்டத்தை குறைக்கிற மாதிரி பண்ணால் தானே வேலை, அதை ஒரு ஹெல்ப்பு. கஷ்டமே இல்லாத ஒரு இடத்துல பண்ணிட்டு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு போயிட்டா அவங்களுக்கு அங்கே கஷ்டமே கம்மியாகலையே. இதே பெருமையாக அவர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்வதி வந்துட்டு இவ ஏதாவது பேசிட்டு போகணும்னு விட்டுட்டு கனிக்கிட்ட பேசக்கூடிய விஷயங்களுக்கு கனி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் யாரும் வரக்கூடாது, ஏன்னா நைட் ஆகிடுச்சு, வந்தாங்கன்னா அப்புறமா நம்ம ஏதாவது சொல்லிட்டு கம்முன்னு போய் படுக்கிற மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது அப்படின்போது விஜய் பார்வதி ஆமாங்க, இந்த தீபாவளி டைமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வெல்விஷர் வரும்போது வாங்க 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 அப்படின்னுவோம், 2வது வரும்போது வாங்க வாங்க, 3வது வாங்க வாங்க, 4வது 5வது பேர் வரும்போது நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். அப்புறமெல்லாம் ஃபேக்காக ஒரு ஸ்மெல் வரும், அதை சொல்கிறாங்க. அப்புறமா அந்த மாதிரி ஆகிடும், கொஞ்சம் வைப்பாகவே இருக்காது. இப்போ குழந்தைங்க வந்தால் கொஞ்சம் வைப்பாக இருந்துச்சு ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொருத்தரை காமிக்கிறாங்க, பாண்டா கரடி மாதிரி நம்ம சபரி. சூப்பரான நாள், குழந்தைங்க பண்ணட்டு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தார், நேருக்கு ஜாலியாக இருந்தார். இப்போ தான் வந்துட்டு அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஃப்ரீ ஸ்டாஸ்க் நல்லா தான் இருக்குது. அவர் சொல்கிறது ஃப்ரீ ஸ்டாஸ்க் நல்லா தான் இருக்குது. இப்போல்லாம் வந்துட்டு வியானாக்கு அடுத்தபடியாக கேமரா கிட்ட அதிகப்படியாக பேசுகிறது இவர் தான். ஃப்ரீ ஸ்டாஸ்க் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முன்னாடி ஒரு டாஸ்க் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஏதாவது யோசிச்சு பார்க்குறீங்க அப்படின்ட்டு, இது எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு அந்த கண்மையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்காப்புல. மற்றபடி இப்போ ஜாலியாக அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த ஃபேமிலி வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.